உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கே கடுப்பா இருக்கே. இப்போ ராணி இந்த தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனை நிறுத்த பார்த்தானா, ராணி சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இத தடுத்து நிறுத்த ட்ரை பண்றான்னு நான் சொல்லுவேன். அதனால கோவப்பட்டு சித்தார்த் அந்த ராணிய அடிச்சு வீட்டை விட்டே துரத்திடுவான். இந்த குட்டி சத்தானு பொம்மை கிட்ட போக முடியாம போயிடும். அதனால பொம்மையோட சக்தியும் போயிடும். இந்த குட்டி சாத்தானும் அழிஞ்சிடும். எப்படி சித்தப்பா? ஒரே கல்லுல 3 மாங்க அடிச்சிட்டனா? சூப்பர் தமன்னா, சூப்பர். என்ன தமன்னா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு பத்மநாபன் மாமாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன் தமன்னா? மாமா வந்து இந்த சொத்து கையை விட்டு போதேன்னு நினைச்சு தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன்ல எதுவும் கலட்டா பண்ணிடக்கூடாது. அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன தமன்னா இவ்வளவு பண்ணிட்ட? அவரை சமாளிக்கிறது உனக்கு என்ன பெரிய கஷ்டமா? அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசி. அதெல்லாம் சரி. என்ன தாத்தா, வீட்டுல டெக்கரேஷன்லாம் பலமா இருக்கு. ஏன்பா சித்தார்த், பாப்பா வந்ததுல இருந்தே எல்லாரும் பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ அவளை தத்தெடுக்க வேற போற. அவளுக்கு ஒரு நல்ல பேரை வைக்கணும்ப்பா. ஆமா தாத்தா, எனக்கு கூட இது தோணவே இல்லை பாருங்களேன். பாப்பா, நீயே உனக்கு ஒரு நல்ல பேரா சொல்லு, அதையே நாங்க உங்களுக்கு வச்சிடறோம். ஆமா சித்தார்த், அவளுக்கு பிடிச்சதா இருந்தாதான் நல்லா இருக்கும். நீயே சொல்லு. இல்லப்பா, நீங்களே ஒரு பேரை செலக்ட் பண்ணுங்க. உங்களை எல்லாருக்கும் என்ன பேர் பிடிச்சிருக்கோ அதையே வைங்கப்பா. அப்புறம் என்னப்பா சித்தார்த், பாப்பா உன்னையே செலக்ட் பண்ண சொல்லிட்டா, நீயே ஒரு நல்ல பேரா செலக்ட் பண்ணி சொல்லு. அப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பேருன்னு தானே சொன்னா, நீங்க என்ன சித்தார்த்த மட்டும் சொல்ல சொல்றீங்க? அதானே, எங்க அண்ணன் தத்தெடுக்க போற பாப்பாக்கு நாங்களே பேர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆமா தர்ஷினி, நாம எல்லாருமே பேரை யோசிப்போம். சரி, யாரும் சண்டை போட வேண்டாம். நீங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச பேரை ஒரு சீட்ல எழுதி கொண்டு வாங்க. தர்ஷினி, கிச்சன்ல இருக்கிற கண்ணாடி பவுல் எடுத்துட்டு வாமா. எல்லா சீட்டையும் அதுல போட்டு குலுக்கி பாப்பா கையாலே ஒரு சீட் எடுக்க சொல்லுவோம். அதுல என்ன பேர் வருதோ அதையே பாப்பாக்கு வச்சிடலாம். எனக்கு ஓகேங்க. ஓகே யா, சரி அப்படியே பண்ணிடலாம். எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச பேரை எழுதி போடுங்க. சரிப்பா, சரி, தர்ஷி பவுல் எடுத்துட்டு வாமா. இந்த அனாதைக்கு பேர் செலக்ட் பண்ண எல்லாரும் துள்ளி குதிச்சு ஓடுறாங்க. இந்த தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். மாமா, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? நீங்க என்னதான் கோவப்பட்டாலும் சித்தார்த் இதை நடத்தியே தீருவான். அது உங்களுக்கு தான் அசிங்கம். காலங்காலமா நாங்க உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்தை யாரோ ஊரு பேரு தெரியாத ஒருத்தி பேர்ல எழுதுவான். அதை நாங்க கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? ஐயோ மாமா, உங்க சொத்து உங்க கையை விட்டு போகாது, அதுக்கு நான் கேரண்டி. என்ன மாமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லம்மா, இருந்தாலும் மாமா நான் சொல்றேன், சொத்து நம்ம கையை விட்டு போகாது. நீங்க பொறுமையா இங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. என்ன ராணி, நீ போடலையா? இதோ போடுறேன் சித்தி. ஏன்பா சித்தார்த், என்ன பேர் வந்திருக்கு? நீ அதை பார்த்து இப்படி ஷாக் ஆகி நிக்கிற? எனக்கு கூட இந்த பேர் தோணல தாத்தா. ஆனா இந்த பேர் வந்திருக்கு. ஆனா இத யாரு எழுதுனா? இதா தாத்தா
பாப்பாக்கு ரொம்ப பொருத்தமான பேரா இருக்கும். சரி, முதல்ல அதுல என்ன பேர் வந்திருக்குப்பா அதை சொல்லு. நீங்களே படிங்க. என்ன பேரா இருக்கும் அது? தெரியலையேப்பா. இப்ப அது ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. ம். பொம்மி ஆசைப்பட்ட மாதிரியே நீ தசாவதானியா வரணும், சரியா? சித்தார்த், நீ ஏன்பா அந்த பேரை பார்த்ததும் ஒரு மாதிரியான? அது பொம்மி செலக்ட் பண்ண பேரு தாத்தா. என்ன பொம்மி, இது பலமான யோசனையில இருக்க போல. வேம்பு சார், நமக்கு பாப்பா பிறந்தா அதுக்கு பேர் வைக்க நாம தடுமாறவே கூடாது. அதான் ஒரு நல்ல பேரா யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, யோசிச்சா போச்சு. ம், ஆதிரான வைக்கலாமா? நல்லா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்ல பேரா யோசிங்க வேம்பு சார். புடிச்சிட்டேன், அனிகா. இன்னும் கொஞ்சம் நல்ல பேரா? நீ ஏதோ மைண்ட்ல ஒரு பேரை யோசிச்சு வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சோ அதையே சொல்லு. வேம்பு சார், நமக்கு பாப்பா பிறந்தா தசாவதானியா பிறக்கணும்னு எனக்கு ஆசை வேம்பு சார். ஓ, அதனால நம்ம பாப்பாக்கு வேதான்னு பேர் வைக்கணும் வேம்பு சார். வேதாங்கிற பேருக்கும் தசாவதானிக்கும் என்ன பொம்மி சம்பந்தம்? வேம்பு சார், வேதானா அறிவு, கத்துக்கிறதுன்னு இப்படி பல அர்த்தம் இருக்கு. அதுவும் இல்லாம வேன்னு உங்க பேரோட முதல் எழுத்தும் வருதுல்ல. ஏய், என் பேர் சித்தார்த், இதுல எங்க வே வருது? எல்லாரும் உங்களை சித்தார்த்தன்னு கூப்பிடுறாங்க, ஆனா நான் உங்களை எப்படி கூப்பிடுறேன்? வேம்பு சார்னு. அப்போ முதல் எழுத்து வேணு தானே ஆரம்பிக்குது. ஆமா. அதனால நமக்கு பாப்பா பிறந்தா கண்டிப்பா வேதான்னு தான் பேர் வைக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.